வணக்கம் மக்களே, நம்ம இந்த வீடியோவில் டேட்டா டைப்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ டேட்டா டைப்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு வேல்யூ வச்சுருக்கிறோம். அந்த வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாக்ஸ் தான் டேட்டா டைப். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எங்கிட்ட சந்தோஷ் அப்படிங்கிற வேல்யூ இருக்குதுன்னு வைங்களே. அந்த சந்தோஷ் அப்படிங்கிற வேல்யூ வந்து நான் வந்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ இந்த பாக்ஸ் வந்து எதை குறிக்குதுன்னா டேட்டா டைப் தான் குறிக்குது. ஸோ இது வந்து ஸ்ட்ரிங் அப்படிங்கிற பாக்ஸ் வந்து குறிக்குது. ஸோ ஸ்ட்ரிங் அப்படிங்கிற பாக்ஸ் வந்து குறிக்குது. அதேமாரி என்கிட்ட வந்து இப்போ வந்து 20 அப்படிங்கிற ஒரு ஏஜ் அப்படிங்கிற வேல்யூ வச்சுருக்கேன். அந்த வேல்யூ வந்து நான் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன்னா அந்த பாக்ஸ் வந்து நம்பர் அப்படிங்கிற டேட்டா டைப்பை வந்து குறிக்குது. ஓகேவா? இப்போ நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் மொத்தம் எத்தனை டேட்டா டைப் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஜாவாஸ்கிரிப்டில் மொத்தம் 2 டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப் இருக்குது. ஒன்று வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ், இன்னொன்று வந்து நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். ஸோ ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாக்ஸில் ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஸ்ட்ரிங், நம்பர், பூலியன் இதில் எல்லாமே ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அதுவே நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸில் அப்படி கிடையாது. நீங்கள் வந்து ஒரு பாக்ஸில் வந்து மல்டிபிள் ஆஃப் வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அரேயில் வந்து நீங்கள் வந்து நிறையா வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அதே மாதிரி ஆப்ஜெக்ட்லேயும் நிறையா வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா வேல்யூலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். இப்போ வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் பற்றி பார்த்துடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கை பற்றி பார்த்துடலாம். நம்ம பேசக்கூடிய வார்த்தை எல்லாமே ஸ்ட்ரிங்கை தான் குறிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நான் கான்ஸ்டன்ட் சென்டென்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஹலோ கைஸ் வெல்கம் பேக் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி டபுள் கோட்ஸ்குள்ளே இல்லை சிங்கிள் கோட்ஸ்குள்ளே வர எல்லா வேல்யூமே வந்து ஸ்ட்ரிங் அப்படிங்கிற பாக்ஸ்குள்ளே தான் வந்து போய் சேரும். நம்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற நம்பர் எல்லாமே நம்பர் அப்படிங்கிற டேட்டா டைப் தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஏஜ் அப்படின்னு கொடுத்துட்டு நான் வந்து 20 கொடுக்குறேன்னா, இந்த 20ங்கிறதும் நம்பருக்குள்ளே தான் போய் சேரும். இப்போ வந்து கான்ஸ்டன்ட் மை பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துட்டு 99.68 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த 99.68 அப்படிங்கிறதும் நம்பருக்குள்ளே தான் போய் சேரும். இந்த மாதிரி பூலியன், இந்த மாதிரி நெகட்டிவ் நம்பர் எல்லாமே நம்பர் அப்படிங்கிற டேட்டா டைப்புக்குள்ளே தான் போய் சேரும். இப்போ நம்ம வந்து 3 வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிட்டோம். ஸோ இதோட டைப்பை வந்து நம்ம வந்து கான்சோல் லாக் பண்ணோன்னா console.log டைப் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்து எந்த வேரியபிளோட டைப் வேணுமோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா போதும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சென்டென்ஸே இருக்குன்னு வைங்களே. சென்டென்ஸ் அப்படிங்கிறத காப்பி பண்ணி இங்கே நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். நான் கோடை வந்து நான் கொக்கா மூலிமா ரன் பண்ணுறேன். ஸோ கொக்கா ஸ்டார்ட் ஆன் கரண்ட் ஃபைல். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது வந்து லாக் ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கனாலும் தெரியும், ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது லாக் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் ஏஜ் அப்படிங்கிறத லாக் பண்ணுறேன். ஸோ ஏஜுங்கிறது வந்து நம்பர் அப்படிங்கிறது லாக் ஆயிடுச்சு. ஓகேவா? அடுத்து வந்து பூலியன்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பூலியன்னா ஒன்றுமே இல்லை, வெறும் ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் வேல்யூஸ் மட்டும்தான். ஸோ ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் வேல்யூன்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஸ்கை இஸ் ப்ளூ அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ரூத் ஸ்டேட்மெண்ட் தானே. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிறது குறிக்கிறது தான் பூலியன். ஸோ இப்போ வந்து இஸ் ஸ்கை ப்ளூ அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ வந்து இதுக்கு நான் ட்ரூ அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துட்டேன். இப்போ வந்து இஸ் ஸ்கை ப்ளூ அப்படிங்கிறது வந்து ட்ரூ அப்படிங்கிற டேட்டா டைப் வந்து குறிக்குது. ஸோ இஸ் ரெய்னிங் டுடே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து எனக்கு இன்றைக்கி வந்து எங்கள் ஊரில் வந்து மழை பெய்யல. ஸோ அதனால கான்ஸ்டன்ட் இஸ் ரெய்னிங் அப்படின்னு போட்டு நான் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து இது ரெண்டையுமே லாக் பண்ணலாம். console.log இஸ் ஸ்கை ப்ளூ, அதே மாதிரி console.log இஸ் ரெய்னிங் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்கிறதுக்கு வந்து ட்ரூ வந்துருச்சு, செகண்ட் இருக்கிறதுக்கு வந்து ஃபால்ஸ் அப்படிங்கிறது வந்துருச்சு. நம்ம வந்து இங்கே வந்து டைப் ஆஃப் யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே டைப் ஆஃப் யூஸ் பண்ணி இது வந்து என்ன டைப் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ டைப் ஆஃப்னாலையும் இங்கே வந்து பூலியன் அப்படிங்கிற டைப் வந்து கிடச்சிருச்சு. நான் அதை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம இந்த பூலியன் வந்து எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஓட் போடுறதுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு அப்ளிகேஷன் வந்து க்ரியேட் பண்ணணும்னு வைங்களே. என் ஏஜ் வந்து 18 அதிகமாக இருந்தால் தான் நமக்கு வந்து ஓட் போடுறதுக்கு வந்து அலோவ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். ஸோ கான்ஸ்டன்ட் ஏஜ் = 20 அப்படின்னு கொடுத்துட்டோன்னா, இப்போ வந்து எனக்கு வந்து ஏஜ் வந்து 18 அதிகமாக இருந்தால் தான் நான் வந்து ஓட்டு போட முடியும். அதுக்கு நான் வந்து ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிடுறேன். ஸோ கேன் vote அப்படின்னு கொடுத்துட்றேன். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வந்து நான் வந்து சின்னதாக ஒன்று சொல்லிடணும். நான் வந்து இந்த மாதிரி வேரியபிள்லாம் டிக்ளேர் பண்ணுறேன்ல, இப்போ கேன் vote, அப்புறம் இஸ் ரெய்னிங், இஸ் ஸ்கை ப்ளூ, இல்லை மை பர்சன்டேஜ் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலரான ஃபார்மெட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இது பேர் வந்து கேமல் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கேமல் கேஸ்னால் என்னென்னா, இப்போ நிறைய சென்டென்ஸ் இருந்ததுன்னா, இப்போ மை பர்சன்டேஜ் அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம வந்து இங்கே ஸ்பேஸ் விட்டோம்னா இங்கே ஒர்க் ஆகாது. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எரர் காமிக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்பேஸ் விடக்கூடாது. ஸ்பேஸ் விடாமல் ஃபஸ்ட்டு வர சென்டென்ஸ் வந்து ஸ்மால் லெட்டர்லையும் அது கூட வர ரெக்கர்சிவோட ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து கேபிட்டலாகவும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பார்த்தீங்கன்னா இஸ் ஸ்கையில் வந்து எஸ் வந்து கேபிட்டல், அதே மாதிரி ப்ளூவில் வந்து பி வந்து கேபிட்டல். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கேமல் கேஸ் வந்து ஜாவாஸ்கிரிப்டில் வந்து அதிகமாக பார்ப்பீங்க.
நீங்களும் பெரிய வேர்டு வந்து வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி கேமல் கேஸை யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. இப்போ நம்ம இந்த கேன் vote அப்படிங்கிற வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணலாம். டிக்ளேர் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஏஜ் வந்து 18 அதிகமாக இருக்குமா, ஸோ ஏஜ் greater than or equal to 18 அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இங்கே என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, என்னோடய ஏஜ் வந்து 18 அதிகமாக இருந்ததுன்னா இங்கே வந்து ட்ரூ அப்படிங்கிற வேல்யூ வந்துடும். இப்போ கான்சோல் லாக் பண்ணுற இதையும் கேன் vote அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ட்ரூ அப்படிங்கிறது வந்துருச்சா. இப்போ வந்து என் ஏஜ் வந்து நான் கம்மி பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து 17 அப்படின்னு கம்மி பண்ணுறேன். ஸோ 17 கம்மி பண்ணோன்னே இங்கே வந்து ஃபால்ஸ் அப்படிங்கிறது காமிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு லாக் பண்ணலாம். ஸோ கேன் vote அப்படின்னம்னா நமக்கு வந்து console.log you can vote, அப்படி இல்லைனா நம்ம வந்து vote பண்ணக்கூடாது. ஸோ console.log you cannot vote அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இங்கே என்ன லாக் வந்து ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா you cannot vote அப்படிங்கிறத இங்கே லாக் ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா என்னோடய ஏஜ் வந்து 17 அப்படின்னு தான் இருக்குது. ஸோ இந்த ஏஜ் வந்து நான் வந்து 22 மாற்றுறேன். ஸோ 22 மாற்றினோனையும் நம்மளோட ஏஜ் வந்து 18 அதிகமாக இருக்கா. ஸோ இங்கே வந்து ட்ரூ அப்படிங்கிறது டிக்ளேர் ஆயிடுச்சு. ஸோ இஃப் கண்டிஷனில் இங்கே ட்ரூ ஆனனையும் இந்த பிளாக்குள்ளே போயிடுச்சு. நான் இஃப் எல்ஸ் பற்றி இன்னொரு வீடியோவில் வந்து முழுசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இந்த சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து ட்ரூ அப்படிங்கிறது வந்தனையும் இந்த பிளாக்குள்ளே போயிடும். அதுவே இங்கே ட்ரூ இல்லைனா இந்த எல்ஸ் பிளாக்குள்ளே வந்துடும். ஸோ இப்போ வந்து நான் வந்து இதுக்கு திரும்ப கம்மி பண்ணுறேன். இப்போ நான் வந்து 17 அப்படின்னு கொடுத்தனையும் இங்கே வந்து யூ கேனாட் vote அப்படிங்கிறது லாக் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து நம்ம அன்டிஃபைன் அண்ட் நல் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஸோ அன்டிஃபைன் அண்ட் நல்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே ஒன்று தான். இப்போ வந்து அன்டிஃபைன்னா என்னென்னா நம்ம வந்து ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிட்டோம். ஆனால் அந்த வேரியபிளுக்கு நம்ம நல் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளிட்டாக சொல்லலை. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்படி யூஸ் பண்ணலாம், கான்ஸ்டன்ட் நேம் அப்படின்னு கொடுத்துட்டேன். இல்லைனா நான் கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ண போதெல்லாம் நெட் யூஸ் பண்ணலாம். ஸோ லெட் நேம் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ லெட் நேம் அப்படின்னு கொடுத்தனையுமே இங்கே வந்து இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அன்டிஃபைன்ட் அப்படிங்கிறது தான் நம்மளோட வேல்யூ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நேம் அப்படிங்கிறத லாக் பண்ணும்போது இங்கே வந்து அன்டிஃபைன்ட் அப்படின்னு காமிச்சிருச்சா. அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த வேல்யூக்கு வந்து நல் அப்படிங்கிறத எக்ஸ்பிளிட்டாக டெவலப்பரே நம்ம வந்து கொடுக்கலாம். இப்போ வந்து லெட் சிட்டி அப்படின்னு கொடுத்துட்டு நான் வந்து ஈக்குவல் டு நல் அப்படின்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் console.log city அப்படின்னு கொடுக்குறேன். சிட்டின்னு கொடுத்தனுமே இங்கே பாருங்கள் நமக்கு வந்து நல் அப்படிங்கிற வேல்யூ வந்து இங்கே லாக் ஆயிடுச்சு. இது வந்து நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்டில் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க அன்டிஃபைன் வந்து எங்கே யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் அன்டிஃபைனில் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னா நம்ம வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு கோட் போக போக நம்ம அந்த வேரியபிள் வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வேரியபிள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து எதுவுமே இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஈவெண்ட் நடக்கும்போது அந்த வேரியபிள் வந்து எங்கேயாவது சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நல்லுங்கிறது அப்படி கிடையாது. நல்லுங்கிறதுனா என்னென்னா இப்போ வந்து அந்த வேரியபிள் வந்து கோடு முழுக்கவுமே ஒரு நல் வேல்யூவாக தான் இருக்கும். அதாவது அதுக்கு வந்து நம்ம எதுவுமே அசைன் பண்ண போகிறதில்ல, வெறும் எம்டி பாக்ஸாக தான் இருக்க போகுது. ஸோ அதுதான் நல்லா குறிக்குது. இப்போ வந்து நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ அரே அப்படிங்கிறத பார்த்துடலாம். அரேனா என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்குன்னா அந்த பாக்ஸ்க்குள்ளே நிறையா வேல்யூ போட்டு வைக்கிறது தான் அரே. ஸோ கான்ஸ்டன்ட் நேம் ஈக்குவல் டு அப்படி கொடுக்கக்கூடாது, நேம் ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணிட்டோம். ஸோ வேறு ஏதாவது எக்ஸாம்பிள் வந்து மை ஹாபி அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ மை ஹாபின்னு கொடுத்துட்டு அதுக்கு நான் வந்து ஒரு அரே கொடுக்குறேன். ஸோ அரே டிக்ளேர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ராக்கெட்ஸ் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் வந்து யூஸ் பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் வந்து வேல்யூ போட்டுக்கலாம். அந்த வேல்யூ வந்து எதாக வேணா இருக்கலாம், ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், நம்பராக இருக்கலாம், இல்லைனா அதுக்குள்ளே ஒரு அரேவாக கூட இருக்கலாம். ஸோ இப்போ வந்து எப்படி இருக்குன்னா எனக்கு வந்து ஃபுட்பால் விளாட பிடிக்கும். ஸோ ஃபுட்பால், அதுக்கப்புறம் கோடிங், அதுக்கப்புறம் சும்மா வாட்சிங் அப்படின்னு போடுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய வேல்யூ வந்து ஒரு அரேக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது ஒரு பாக்ஸ்க்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து இதுக்கு வந்து ஸ்பெல்லிங் வந்து தப்பாக கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பாக்ஸ்க்குள்ளே நிறையா வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோமா. ஸ்டோர் பண்ணி வச்ச வேல்யூவை நம்ம வந்து லாக் பண்ணலாம். இப்போது console.log மை ஹாபி அப்படின்னு கொடுத்தனையும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே லாக் ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு வந்து இதோட ஃபஸ்ட்டு மட்டும்தான் வேணும், அதாவது ஃபுட்பால் அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அரே வந்து எப்பயுமே 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். 0லேருந்துனா என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து நமக்கு வந்து 0 இருக்கும், இங்கே வந்து 1 இருக்கும், இங்கே வந்து 2 இருக்கும். நம்ம மனுஷங்களில் எப்படி 1 2 3 அப்படின்னு எண்ணுறோம், அதே மாதிரி கம்ப்யூட்டர் வந்து 0 1 2 அப்படின்னு தான் எண்ணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 0லேருந்து எண்ணுறங்காட்டி நம்ம வந்து ஃபுட்பால் அப்படிங்கிற வேல்யூ எடுக்கணும்னா 0 தான் யூஸ் பண்ணணும். அதை நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தரலாம். இங்கே போயிட்டு நான் வந்து இன்னொரு ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணி 0 அப்படின்னு கொடுத்தேன்னா இங்கே வந்து ஃபுட்பால் அப்படிங்கிறது வந்து எனக்கு லாக் ஆயிரும். அதே மாதிரி 1 அப்படின்னு கொடுத்தேன்னா கோடிங்கிறது லாக் ஆயிரும். 2 அப்படின்னு கொடுத்தோன்னா வாட்சிங்கிறது லாக் ஆயிரும்.
3 கொடுத்தனா என்ன ஆகும்னு பாருங்கள், அன்டிஃபைன்ட் அப்படின்னு காமிக்கும். ஏன்னா இங்கே வந்து 3 அப்படிங்கிற வேல்யூவே இல்லை. ஸோ அதனால் நமக்கு வந்து அன்டிஃபைன்ட் அப்படிங்கிறது வந்து இங்கே லாக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதோட கடைசி வேல்யூ எடுக்கணும்னா நம்ம ஆப்வியஸ்லி வாட்சிங் அப்படிங்கிறது எடுக்கணும்னா நம்ம வந்து 2 தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ 2 யூஸ் பண்ணோன்னே இங்கே வாட்சிங் வந்துருச்சு. ஸோ இது வந்து நம்மக்கிட்ட 3 வேல்யூ இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அரேலேயே நிறையா வேல்யூ இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 1000 இல்லை லட்சக்கணக்கான வேல்யூ இருந்ததுன்னா ஸோ அந்த அரேலேருந்து நம்ம கடைசி வேல்யூ எடுக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு மெத்தட் யூஸ் பண்ணணும். ஃபங்க்ஷன் அதுதான் லென்த் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து இந்த வேரியபிள் இருக்கா, மை ஹாபி அப்படின்னு ஒரு அரே இருக்கா. ஸோ அந்த அரேவை நான் இங்கே கொடுத்துட்டு டாட் லென்த் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ டாட் லென்த் அப்படின்னே இது வந்து என்ன ஆகும்னா, நான் வந்து இதுக்கு இன்னொரு லாக் பண்ணிடுறேன். இது கமெண்ட் பண்ணிவிட்டு console.log மை ஹாபி அதுக்கப்புறம் டாட் லென்த் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ லென்த் அப்படின்னு கொடுத்தனுமே இதோட லென்த் வந்து நமக்கு வந்து கொடுத்துரும். ஸோ 3 அப்படிங்கிறது வந்து இங்கே லாக் ஆகிருக்கு. 3னா 1 2 3 இந்த மாதிரி லென்த்துங்கிறது வந்து இங்கே வந்து 3 வந்து லாக் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து கடைசி வேல்யூ எடுக்கணும்னா கண்டிப்பாக 3 - 1 கொடுத்தோம்னா இந்த ஃபார்முலா படி இது வந்து 2 மாறிடும். ஸோ -1 அப்படின்னு கொடுக்குறோன்னா இங்கே வந்து 3 - 1 வந்து 2 மாறிடுச்சா. ஸோ நம்ம வந்து இதை அப்படியே காப்பி பண்ணி இதுக்குள்ளே போட்டோம்னா நமக்கு வந்து கடைசி வேல்யூ வந்து நமக்கு கிடச்சிரும். இப்போ வாட்சிங்னு இருக்கா, அதுக்கு பதிலாக நான் இன்னொன்று ஆட் பண்ணுறேன். ஸோ சிங்கிங் அப்படின்னு போடுறேன். ஸோ சிங்கிங்னு போட்டோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதோட கடைசி வேல்யூ வந்து லாக் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம பேக் சைட்லேருந்து போகணுன்னா -2 கொடுத்திங்கன்னா வாட்சிங் வந்துடும். அதே மாதிரி 3 கொடுத்திங்கன்னா கோடிங் வந்துடும். 4 கொடுத்திங்கன்னா ஃபுட்பால் அப்படிங்கிறது வந்துடும். நம்ம அரே மெத்தட்ஸ் பற்றி இன்னொரு வீடியோவில் நம்ம நல்லா கிளியராக வந்து நான் வந்து சொல்லித்தரேன், என்னென்ன வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே. இப்போ வந்து நான் ஜஸ்ட்டு சிம்பிளாக வந்து இந்த மாதிரி சொல்லித்தரேன். அதுக்கடுத்து நமக்கிட்ட ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது. ஆப்ஜெக்ட்டும் ஒன்றும் இல்லை, அரே மாதிரியே தான். ஸோ இந்த அரேக்கு வந்து நம்ம எதுவுமே கொடுக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ரேண்டமாக இருக்குது ஒரு பாக்ஸ். ஸோ ஒரு பாக்ஸ்க்குள்ளே ரேண்டமான வேல்யூஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் ஆப்ஜெக்டில் அப்படி இல்லை, ஒரு வேல்யூக்கு ஒரு வந்து கீ இருக்கும். ஸோ இப்போ வந்து கான்ஸ்டன்ட் மை டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு கேர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கேர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணிங்கனாலே இது வந்து ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத மாறிடும். யூஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து கீ கொடுக்கணும். ஸோ நேம் அப்படின்னு கொடுத்துட்டு சந்தோஷ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ கொடுத்தனே என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா நேம் அப்படிங்கிற கீக்கு வந்து சந்தோஷ் அப்படிங்கிற வேல்யூ வந்து நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ நான் அதை லாக் பண்ணுறேன். மை டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்தனையும் இப்போ வந்து நேம் அப்படிங்கிறது இப்போ வந்து மொத்த ஆப்ஜெக்ட்டுமே வந்து வந்துருச்சு. இப்போ வந்து நேம் அப்படிங்கிறது எடுக்கணும்னா டாட் கொடுத்துட்டு நேம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சந்தோஷ் அப்படிங்கிறது வந்து இங்கே லாக் ஆயிரும். இப்போ வந்து சந்தோஷ் அப்படிங்கிறது நான் லாக் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் கீ, இது வந்து வேல்யூ. அதுக்கப்புறம் ஏஜ்னு கொடுக்குறேன். ஏஜ்னு கொடுத்துட்டு எனக்கு வந்து 21 அப்படின்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் சிட்டி அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்குள்ளே வந்து நான் அரே கூடி கொடுக்கலாம். ஸோ அரேயில் வந்து சென்னை அதுக்கப்புறம் மும்பை அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம வந்து சிட்டி லாக் பண்ணோன்னா ஜஸ்ட் மை டீட்டெயில்ஸ் டாட் சிட்டி அப்படின்னு கொடுக்குறேன். சிட்டின்னு கொடுத்தனே சென்னை மும்பை அப்படிங்கிற லாக் ஆயிடுச்சா. ஸோ இதிலிருந்து வந்து கடைசி வேல்யூ எடுக்கணும்னா இங்கே வந்து நான் ஒரு ப்ராக்கெட் யூஸ் பண்ணிவிட்டு மை டீட்டெயில்ஸ் டாட் சிட்டி டாட் லென்த் -1 அப்படின்னு கொடுத்தோன்னா நம்மளோட கடைசி வேல்யூ வந்து இங்கே லாக் ஆயிரும். அதுக்கடுத்து நம்ம ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபங்க்ஷன் வந்து ஒரு முக்கியமான டேட்டா டைப். ஆனால் இந்த வீடியோவில் வந்து நான் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் சிம்பிளாக எப்படி வந்து ஒரு நேமிங் ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தந்துடுறேன். ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ அந்த வீடியோவில் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியராக எப்படி வந்து ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறது, எப்படி வந்து நம்ம ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே சொல்லி தந்துடுறேன். ஸோ நமக்கு ரியாக்ட் படிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஃபங்க்ஷன்ஸ் தான் முக்கியமான தேவை. ஸோ 100% வந்து அந்த வீடியோ வந்து பார்த்துருங்க. இந்த வீடியோ ஜஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷன்னா எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது வந்து சொல்லி தந்துடுறேன். ஸோ இப்போ வந்து ஒரு நேம்டு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன் க்ரீட்டிங்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ க்ரீட்டிங்ஸ் கொடுத்தனையுமே கொடுத்துட்டு இந்த மாதிரி ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கேர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த ஃபங்க்ஷனில் வந்து என்ன நடக்கணும் அப்படின்னு. ஸோ console.log hello world அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். க்ரியேட் பண்ணக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுறதுக்கு க்ரீட்டிங்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ தடவை வேணால் ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து 3 தடவை hello world அப்படிங்கிறது வந்து லாக் ஆகிருக்கு. இப்போ உங்களோட டாஸ்க் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அரேயில் நிறைய ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா நான் வந்து இங்கே வந்து ஒரு அரேயில் நிறையா வேல்யூஸ் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற வேல்யூ வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு அரேயில் 2-3 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே நேம்லாம் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ இந்த நேம் ஏஜ் அந்த மாதிரி அது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா மை டீட்டெயில்ஸ் 1 அப்படின்னு கொடுத்துட்டு அந்த அரே இருக்கா. ஸோ அந்த அரேக்குள்ளே நான் வந்து இங்கே வந்து நேம் அதுக்கப்புறம்
டெஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். அதே மாதிரி செகண்டு நேம், அதுக்கப்புறம் டெஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரே ஒரு அரேயில் நிறைய ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் உங்களோட டாஸ்க் இந்த வீடியோவில். ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். until then bye.